சொத்து குவிப்பு வழக்கில் வரும் 30ஆம் தேதி ஆஜராகும்படி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி முடிகவுடா உத்தரவிட்டுள்ளார். ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதன் நீதிபதி பாலகிருஷ்ணா பதவிக்காலம் செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்ததை அடுத்து புதிய நீதிபதி முடிகவுடா முன்னிலையில் வியாழனன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அரசு வக்கீலாக தொடர்ந்து பணியாற்றுவதற்கான ஆவணத்தை வக்கீல் பவானி சிங் சமர்ப்பித்தார். வழக்கு விசாரணைக்கு ஜெயலலிதா உள்ளிட்டோர் ஆஜராகாதது ஏன் என்று நீதிபதி கேட்டபோது அதற்கான காரணங்களுடன் ஜெயலலிதா தரப்பு வக்கீல் மனு தாக்கல் செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முடிகவுடா வரும் 30ஆம் தேதி ஜெயலலிதா ஆஜராகும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இவ்வழக்கில் அரசு வக்கீல் பவானி சிங்கை கர்நாடக அரசு திரும்ப பெற்றதை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் நீதிபதி பாலகிருஷ்ணாவின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது குறித்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துடன் ஆலோசித்து முடிவெடுக்கவும் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பாலகிருஷ்ணாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படாமல் புதிய நீதிபதியாக முடிகவுடா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே முந்தைய நீதிபதி பாலகிருஷ்ணா ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக எவ்வாறெல்லாம் செயல்பட்டார் என்பது குறித்து 40 பக்க மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் வக்கீல் அனுப்பி வைத்தார். இதே மனு கர்நாடக அரசிடமும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவில் நீதிபதி பாலகிருஷ்ணா பதவியில் நீடித்தால் ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நியாயமான தீர்ப்பு கிடைக்காது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.